ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்குரிய மரம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில அப்போ விளையாட்டை நம்ம மரம் நடணுன்ற ஸ்கூல்லையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி செய்யும் பொழுது நான் 6th படிக்கும்போது இந்த மரம் வச்சோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக புளி எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. நாங்கள் இது வரைக்கும் புளி வெளியவே வாங்கினதே கிடையாது. பாருங்களேன், அப்படியே பாருங்கள். நிறைய இப்போ வெயில் அடிக்கிறனால உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய புளி இருக்கும். இது வந்து ரெகுலராக கீழே எல்லாம் விழுந்து கிடக்கும். உங்களுக்கு வெயில்னால இப்போ தெரிய மாட்டேங்குது, ஆனால் டெய்லி காலையில் எங்கள் அம்மாவுக்கு அதான் வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக புளியை சேர்த்து இங்கிட்டலாம் கிடக்கும். பார்த்தீங்கன்னா புளியை நிறைய சேர்த்து வைப்பாங்க. புளியை வந்து ரெடி பண்ணுறது, அது ப்ராசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புளி நிறைய பறக்கி வச்சுருக்கோம். இதை வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்கே நம்மள இந்த கட்டை இருக்கும், இது வந்து இப்படி உடைப்பாங்க. பார்த்தீங்களா? இப்படி உடைச்சிங்கன்னா புளி நிறையா இருக்கும். இந்த மாதிரி உடைச்சி இந்த நாரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி உடைச்சோன்னா இந்த நாரெல்லாம் இப்படி எடுத்துருவோம். எடுத்து இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக ஆகிடும். இது மாதிரி இதை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா இப்போ பார்த்திங்கன்னா புளி எடுத்து உடச்சது காமிச்சேன் பார்த்திங்கன்னா, அது மாதிரி உடச்ச பிறகு இந்த மாதிரி குத்தி வந்து கொட்டையெல்லாம் எடுக்கணும். இது 2வது ப்ராசஸ். பார்த்திங்களா, இது வந்து கொட்டை எடுத்தது. இதை வந்து நம்ம அப்படியே வெயிலில் அடுத்து காய வைக்கணும். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லும் தான் இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இப்படி தனித்தனியாக பரப்பி இப்படி வெயிலில் காய வச்சிடணும். இப்படி வெயிலில் காய வச்சிட்டோன்னா அது வந்து ரொம்ப எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டோன்னா கெட்டே போகாது. நம்ம இது வரைக்கும் நாங்கள் வந்து வெளியில் புளியே வாங்கினது கிடையாது. ஃபுல்லாக இதே தான், வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே இது காஞ்சிகிட்டு இருக்கு. இதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.